மகளே, கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கறது மட்டும் நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கே பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 6/5/2026க்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 5ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 230 அடிச்சிருக்காங்க. ஓகே, நம்ம என்ன கொடுத்தோன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏ போர்டுக்கு 6, 7 கொடுத்துருந்தோம். அடுத்தபடி ஆல் போர்டுக்கு நம்ம 4 அல்லது 2 கொடுத்துருந்தோம். நமக்கு பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் நமக்கு 2ஆம் நம்பருங்கிறது நல்லா பாஸ் ஆகிருக்கு. ஆனால் ஏ போர்டுக்கு 6, 7 கொடுத்தோம். ஆனால் அது கொஞ்சம் மில்ல போயிடுச்சு. நம்ம 4 நம்பர் தான் கொடுத்தோம் ஏபிபிசிஎஸ்சி. ஆனால் ஒரு நம்பர் உள்ளே வந்திருந்தால் கூட ஒரு நல்ல ஒரு வினிங்காக இருந்திருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டி போர்டு அண்டு உள்ள நம்பரில் போயிடுச்சு, இல்லைன்னா நமக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஆல் போர்டு மட்டும்தான் நமக்கு 2ஆம் நம்பருங்கிறது ஒரு நல்ல பாஸாக இருக்குது. ஓகே, வாங்க நம்ம ஒரு 6ஆம் தேதிக்கான ஒரு கணிப்பு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ லைக் பண்ணி வச்சுங்க. ஓகே மல்ல, நீங்கள் கேரளா அண்ட் இயர் பற்றியான நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் 98, 88, 49, 44, 47 வீட்டு நம்பர் வச்சுக்கலாம். 4 டிஜிட் பார்த்தீங்கன்னா 120 ரூபாய்க்கு 5,80,000, 60 ரூபாய்க்கு 2,50,000, 30 ரூபாய்க்கு 1,20,000. 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்க்கு 35,000, 60 ரூபாய்க்கு 32,000, 35 ரூபாய்க்கு 17,500, 30 ரூபாய்க்கு 16,000, 25 ரூபாய்க்கு 10,500, 12 ரூபாய்க்கு 4,000 கொடுக்குறாங்க. 2 டிஜிட் 12 ரூபாய்க்கு 1000, சிங்கிள் போர்டு 12 ரூபாய்க்கு 100. பதிவுக்கான கடைசி நேரம் பார்த்தீங்கன்னா 3-5 வரைக்கும் இவங்ககிட்ட நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே மேலே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று எடுத்த அதே பேட்டர்ன் நம்ம போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ் செல்டாக வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு நம்ம பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 104, இந்த 104 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்த்துடலாம். இப்போ 104 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்மல் நம்பர் 256 போட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் எப்பயும் போல் முதற்கூடிய 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 6, 9ன்னு கிடச்சிருக்கு. 6 அப்படி 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம 104 வச்சு அடிக்கல, நமக்கு 6, 9ன்னு கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 536. இந்த 536 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 536 இன் ஆப்ஷன் 256 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் என்னம்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படி 1 கிடச்சிருக்கு. 2 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 536 வச்சு நமக்கு 2, 1ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 1ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 419. இந்த 419 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 419 இன் ஆப்ஷன் 256 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4, 2ன்னு கிடச்சிருக்கு. 4 அப்படி 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 419 வச்சுட்டு நமக்கு 4, 2ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 230. இந்த 230 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 230 இன் ஆப்ஷன் 256 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படி 9ன்னு கிடச்சிருக்கு. 3 அப்படி 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 230 வச்சுட்டு நமக்கு 3, 9ன்னு கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நம்ம 4 டேஸ் மெத்தட் எடுத்துக்கோம். 6, 1, 2 இந்த மாதிரி தான் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 3 அல்லது 9லேருந்து ஒரு நம்பர்ஸ் வந்துச்சுன்னா 3ஆம் நம்பர் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம். உங்கள் கனவில் வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் கேசிங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த மெத்தட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 நாள் தொடர்ந்து பாஸ் ஆகனால இந்த மெத்தட் நம்ம வேறு மெத்தட் போட்டிருக்கோம் இன்றைக்கி. ஓகேவா? அடுத்தபடி நம்ம இன்னொரு ஆல் போர்டுக்கான ஒரு கணிப்பு நம்ம எடுத்துக்கிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் பேட்டர்ன் எடுத்துக்கலாம். இதில் 104, இந்த 104 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் எப்படி எடுக்கணும் பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ 104 போட்டுக்கிறோம். இதில் இன் ஆப்ஷன் போடுறது நம்ம எடுக்கிறோம். ஃபார்மல் நம்பர் 478 போட்டு எடுத்துக்கிறோம். இதில் எப்பயும் போல் முதற்கூடிய 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடச்ச நம்பர் 6, 3ன்னு கிடச்சிருக்கு. 6 அப்படி 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 104 வச்சு நமக்கு 6, 3ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 3ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டுலையும் 6ஆம் நம்பர் நமக்கு சி போர்டுலையும் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 536. இந்த 536 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 536 இன் ஆப்ஷன் 478 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 9, 1ன்னு கிடச்சிருக்கு. 9 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 536 வச்சு நமக்கு 1, 9ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 1ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டுலையும் 9ஆம் நம்பர் நமக்கு சி போர்டுலையும் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 419. இந்த 419 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம்.
அது 419 என்ன ஆப்ஷன் 478 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 06ன்னு கிடச்சிருக்கு. 0 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 419 வச்சுட்டு நமக்கு 06ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 0 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 230. இந்த 230 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 230 என்ன ஆப்ஷன் 478 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 01ன்னு கிடச்சிருக்கு. 0 இல்லாட்டி 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 230 வச்சுட்டு நமக்கு 01ன்னு கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. வந்து நம்ம வந்து ஒரு 4 days பேட்டர்ன் வந்து எடுத்திருந்தோம். இதில் 104 வச்சடிக்கு நமக்கு வந்து 3 6 பாஸ் ஆகிருந்துச்சு. 536 வச்சடிக்கு நமக்கு 1 9. அடுத்தபடி நமக்கு வந்து 0 நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் வந்துச்சுன்னா பி போர்டு அல்லது சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். 1ஆம் நம்பர் வந்துச்சுன்னா பி போர்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஓகேவா? பி போர்டுக்கு வந்தாலும் டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி உங்கள் கசிங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம வந்து இன்றைக்கி எடுத்த பேட்டர்ன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா பி அண்ட் சி போர்டுக்கு 0 அல்லது 1லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரியும், ஆல் போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 இல்லாட்டி 9லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரி எடுத்திருக்கோம். இதில் 3ஆம் நம்பர் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம். வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி உங்கள் கசிங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இதில் கொடுக்கக்கூடிய அனைத்து எண்களும் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா? சரி, ஏபிபிசிஏஜின்னு பற்றி நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இதில் 03 30, 09 90, 13 31, 19 91 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இந்த நம்பர்ஸ் உங்கள் கணக்கில் வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி கசியாக மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க. ஓகேவா? ஓகே மலை, இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 230. ஓகேவா? 230க்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருவங்குடம் மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2 7 கொடுத்துருக்காப்புல. இல்லை பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 2ஆம் நம்பருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடி ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 23 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏபியில் 23 நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வினிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைப் பண்ணி ஒரு நல்ல ஒரு வினியாக இருந்திருக்கும். அடுத்தபடி சரவணன் தேவி பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் சிங்கிள் நம்பர் கொடுத்துருக்காப்புல. 2 6 கொடுத்துருக்காப்புல. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வினிஸ். ஆனால் சி போர்டில் 3 கொடுத்துட்டாப்புல. ஆனால் வந்தது பி போர்டில் வந்துருச்சு. பி போர்டில் 0 கொடுத்துட்டாப்புல. ஆனால் வந்து சி போர்டில் பி அண்ட் சி போர்டு மட்டும் கொஞ்சம் போர்டு மாற்றி கொடுத்துட்டாப்புல. இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு வினியாக இருந்திருக்கும். ரஞ்சித் குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆறு போர்டுக்கு சிங்கிள் நம்பரில் 0 கொடுத்துட்டாப்புல. ஒரு அருமையான ஒரு வினிஷான நம்பரை கொடுத்துட்டாப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முனியாண்டி அவர் பார்த்தீங்கன்னா ஆள் போர்டுக்கு ஒரே நம்பர் கொடுத்துருப்பாப்புல. 2ஆம் நம்பர் கொடுத்துருப்பாப்புல. ஒரு சூப்பரான ஒரு வினிஸ் வந்து கொடுத்துருப்பாப்புல. சிங்கிள் செட்டு தான் கொடுத்துருப்பாப்புல. டைப் பண்ணி தான் ஒரு நல்ல ஒரு வினியாக இருந்திருக்கும். அசோக் குமார் அவர் பார்த்தீங்கன்னா 230 ஆள் போர்டுக்கு 5 0 9 2 கொடுத்துருப்பாப்புல. இதில் வந்து 0 நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வினிஸ் கொடுத்துருப்பாப்புல. அடுத்து 2ஆம் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வினிஸ் வந்து கொடுத்துருப்பாப்புல. ஏபிபிசியில் பார்த்தீங்கன்னா 230க்கு ஏசி பார்த்தீங்கன்னா 20 ஒரு நல்ல ஒரு வினிதம் கொடுத்துருக்காப்புல. அது சகாதனர் பார்த்தீங்கன்னா சி போர்டு 2 கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஏ போர்டில் 2 நம்பர் வந்திருக்கு. ஆனால் ஸ்டேட்டஸ் மேக்கர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 9 0 கொடுத்துருக்குல. இதில் வந்து 0 நம்பர் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஆனால் 2ஆம் நம்பரில் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் சிங்கிள் நம்பர் கொடுத்துருக்காங்க. மேட்ச் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு வினியாக இருந்திருக்கும். 6 7 பார்த்தீங்கன்னா நம்பரும் கொடுத்துருந்தா வேறு எங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஆனால் நானும் கொஞ்சம் உள் நம்பரில் போச்சுன்னா ஒரு நம்பர் சூப்பரான நியூஸ் எடுத்துருக்கலாம். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சா நம்ம லைக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க. ஒரு நல்ல நியூஸ் கூடிய விஷயத்தில் கொடுத்துடலாம். புதுசாக நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக பார்க்குற மாதிரி நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுங்க. ஓகேவா? மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு கணிப்போடு நம்ம வந்து சந்திப்போம். ஓகேவா?